ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தாங்க மோனி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கேஜியில் வந்து நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். போன வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெஷர்மெண்ட்ஸ், டெக்கரேஷன் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோ போகலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க 2 எக் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆஃப் கேஜி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 எக் மட்டும் நம்மளுக்கு போதும். எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கோசம் வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா நான் பீட்டர் வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தாலும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்ஸ் பண்ண வந்து கலர் சேஞ்ச் ஆகும். லைட் எல்லோ வித் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு பவுடர் சுகர் வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, இல்லைனா வந்து நார்மல் சுகரை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து 1/2 கப் எடுத்துகிட்டு அதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில், ஃப்ளேவரே இல்லாத ஆயில் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி நான் சேர்த்துக்கிட்டு ஆயில் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்க்குறது பார்த்திங்கன்னா வந்து மைதா, அதுவும் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் இதுவாகிடும். அதுக்கப்புறமா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே வந்து மேலே அப்படியே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணலாம். அதோ இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து மாவு எடுத்துகிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நான் ஸ்லோ மோஷனில் வச்சு காமிச்சிருப்பேன் பாருங்கள். ரவுண்டாக போய்ட்டு நடுவில் ஒரு கட் மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் 5 இன்ச்சு டின்னில் தான் வந்து ஆஃப் கேஜி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட் போட போகிறேன். பட்டர் ஷீட்டை வந்து அது ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயும் வந்து நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டர் வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் கேக்கு. சுற்றி அதே மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் ஸ்டவ் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கோசம் கீழே வந்து சாண்ட் போட்டு நார்மலாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணதை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா நீங்கள் ஊற்றிட்டு நம்ம வந்து அந்த டேப் பண்ணுங்கள். 2 வாட்டி 3 வாட்டி வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிடும். அதுக்கோசம் தான் நம்ம வந்து டேப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ண பொருளை சாண்டுக்கு மேலே வந்து இதே மாதிரி ஒரு திக்கான வந்து பிளேட் ஒன்று போட்டுக்கோங்க. அது போட்டுறதுக்கு வந்து நம்ம ஏன் போடுறோன்னா, நம்ம சாண்டில் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பிளேட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து பேட்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. விசில்லாம் போட தேவையில்ல. நார்மலாக நம்ம வந்து போட்டு க்ளோஸ் பண்ணாலே போதும். கரெக்டாக ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து லைட் சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. நம்ம பேட்டர் போட்டதை விட நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இதுவாகிருக்கு. இப்போ வந்து நான் அன்மோல்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கவுத்தோடனே அதுலேயே ஒட்டாமல் சூப்பராக அழகாக வந்துடுச்சு. நல்லா வந்து ஒரு 2 டேப் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அழகாக வந்துடும். பட்டர் ஷீட் மேலே எடுத்து பாருங்கள். எவ்வளோ கேக் சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே எதுவுமே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து கரெக்டாக வரும். நான் இப்போ பாருங்கள், மேலே இருக்க அந்த ப்ரௌன் கலரில் லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா கத்தி வச்சு லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து லேசாக அப்படியே திருப்பி 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 நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ரம்ஸ்லாம் வந்து வெளியே வராமல் ஷேப்பும் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்துடும். நான் இது வந்து 3 வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் வந்து நீங்கள் நார்மல் வந்து கேக் வந்து ஸ்பாஞ்ச் கேக்கும் நீங்கள் வெனிலா ஃப்ளேவரில் இதே மாதிரி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ வந்து பர்த்டேக்கோசம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பராக எல்லாமே வந்துடும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் வந்து நான் இன்றைக்கி வந்து சில்வர் மட் தான் எடுத்துருக்கேன். அது வந்து 1½ கப் அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்பீடில் வச்சுக்கோங்க.
2 ஸ்பீடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து 7 இல்லை 8 அந்த மாதிரி ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் சுகர் பத்தலைன்ட்டு நான் வந்து 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், பவுடர் சுகர். அதையும் பீட் பண்ண நம்மளுக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா லேயர் மாதிரி நம்மளுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போயே தெரியுதா? நல்லா லேயர் மாதிரி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக ஆகிடும். நீங்கள் வந்து இதை கவுத்து பார்த்தீங்கன்னா கூட அந்த க்ரீம் வந்து கீழே விழாது. அப்போ தான் நம்மளுக்கு இல்லைன்னா நார்மல் ஸ்பேட்சுலா வச்சு ஒரு க்ரீம் இப்படி எடுத்துகிட்டு கீழே இது பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு ஒட்டாது. நெக்ஸ்ட் வந்து நான் போர்டில் வந்து லைட்டாக வந்து க்ரீம் தடவிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சு இந்த ஸ்பாஞ்ச் கேக் எடுத்து அதில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பை வந்து நான் வந்து டிப் பண்ணிக்கிட்டு அது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுன்றதுக்கோசம் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க கேக் எல்லாமே வந்து சுகர் சிரப் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீம் போட்டு நல்லா சுற்றி விடுங்க. சூப்பராகவே வந்து இதுவாகிடும். 3வது லேயரும் இதே மாதிரி வச்சுட்டு நல்லா சுகர் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரீம் போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மெயின் கோட் கொடுக்கறதுக்கு முன்னாடி க்ரம் கோட் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்துட்டேன். மேலே வந்து ஒரு கோட் மாதிரி கொடுக்கலாம் நம்ம. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ தான் மெயின் கோட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நல்லா க்ரீம்லாம் வந்து போட்டு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நார்மல் ரோஸ் டிசைன் தான் போடுறேன். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சுற்றி 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 எடுத்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு அந்த நாய்ஸெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சு எடுத்துருக்கேன் நடுவில் இருக்க கேப்புக்கு மட்டும். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சுகர் பீட்ஸ் இருந்தது கோல்டு கலர். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து மேலே வந்து லைட்டாக வந்து ஒயிட் வித் கோல்டில் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் அதே மாதிரி நான் போட்டு சூப்பராக எடுத்துக்கிட்டேன். என்னுடைய லாஸ்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். பாய் டார்லிங்ஸ்.